ஜனநாயகன் படம். இந்த படம் தயாரிப்பதற்காக சுமார் 350 500 கோடி வரை செலவானதாக கூறப்பட்டது. 2026 ஜனவரி மாதம் ரிலீஸுக்கு வர வேண்டிய படம். விஜய் ஏற்கனவே அறிவித்தபடி அவருடைய கடைசி படம். சென்சார் போர்டு கொடுக்க வேண்டிய நபர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு அனுமதி வழங்கலை. இந்த சூழ்நிலையில இதை தேர்தலுக்கு முன்னால எப்படியாவது வரவிடக்கூடாது என்பதில் மத்திய மற்றும் மாநில அரசுகள், அப்போது இருந்த டிஎம்கே மற்றும் பிஜேபி அரசு ரொம்ப முனைப்பாக இருந்தது. இதை போன்று பழைய வரலாறு ஒன்று இருக்கிறது. 1972 எம்ஜிஆர் திமுகல இருந்து நீக்கப்பட்டார். அவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு படம் அவர் தயாரித்து இயக்கி வெளியிட்டார். படம் தான் உலகஞ்சிக்கும் வாலிபன். ஜூடியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃப்ரெட் வில்சன். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்மளுடைய முதல்வர் நடித்து வெளியான ஜனநாயகன் படம் கடந்து வந்த பாதைகளை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஜனநாயகன் படம் கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிப்பில் வினோத் இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் தயாரிக்கப்பட்டது. இந்த படம் தயாரிப்பதற்காக சுமார் 350 500 கோடி வரை செலவானதாக கூறப்பட்டது. இதில் விஜய்க்கு சம்பளமே 250 300 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு பேசப்பட்டது. எது எப்படியோ இந்த படம் 2026 ஜனவரி மாதம் ரிலீஸுக்கு வர வேண்டிய படம். விஜய் ஏற்கனவே அறிவித்தபடி அவருடைய கடைசி படம். நான் அரசியலுக்கு முழுமையாக வந்த பிறகு இனிமேல் நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நடித்த படம். இதனால் இந்த படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படம் ரிலீஸுக்கு வரும்போது சென்சார் போர்டு, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய நபர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு அனுமதி வழங்கலை. அப்போ அதை எடுத்துகிட்டு திரும்ப ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்டில் போயும் கோர்ட்டிலே அவங்களுக்கான சரியான நிவாரணம் கிடைக்கல. அதனால் கேஸை திரும்ப வாபஸ் வாங்கினாங்க. இந்த சூழ்நிலையில் இதை தேர்தலுக்கு முன்னால் எப்படியாவது வரவிடக்கூடாது என்பதில் மத்திய மற்றும் மாநில அரசுகள், அப்போது இருந்த டிஎம்கே மற்றும் பிஜேபி அரசு ரொம்ப முனைப்பாக இருந்தது. இவர்களுடைய தவறுதலான புரிதல் எப்படி என்றால், ஒரு படத்தினுடைய வெற்றியை வைத்து ஒருத்தர் அரசியலில் வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குறிதான். ஆனாலும் இவங்களுக்கு ஒரு பயம், அந்த படம் வெற்றி பெற்றால் இவர் சிஎம் ஆயிடுவார், அதனால் இவர் அரசியலில் ஜெயிக்க விடக்கூடாது என்பதற்காக தடை பண்ணினார்கள் என்று அப்போது பேசப்பட்டது. இதை போன்று பழைய வரலாறு ஒன்று இருக்கிறது. 1972 எம்ஜிஆர் திமுகல இருந்து நீக்கப்பட்டார். அவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு படம் அவர் தயாரித்து இயக்கி வெளியிட்டார். அந்த படம் தான் உலகஞ்சிக்கும் வாலிபன். அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ண விடக்கூடாது என்பதில் மிகுந்த கஷ்டங்கள் கொடுத்தாரு. அதாவது போஸ்டர் வரி ஏற்றினாங்க, தியேட்டரில் வரி ஏற்றினாங்க, தியேட்டரில் கரண்ட்டு கட் பண்ணணும்னு சொன்னாங்க, தியேட்டருக்காரங்களை மிரட்டினாங்க. ஆனாலும் இதையெல்லாம் இந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை எல்லாம் செய்ய விடாமல் தடை பண்ணாங்க. ஆனால் எம்ஜிஆர் பாம்பேயில் போயிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் முடித்து படத்தை
சொன்ன டைமில் ரிலீஸ் பண்ணார். அவர் எப்படின்னா கரண்ட் கொடுக்காம இருந்தால் அவருடைய கரண்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு அந்த படம் ரிலீஸ் ஆன எல்லா தியேட்டருக்கும் ஜென்ரேட்டர் வாங்கி கொடுத்தாரு. எல்லாமே தன்னுடைய பொறுப்பில் செய்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். எம்ஜிஆருடைய உலகஞ்சுற்றும் வாலிபன் படம் மதுரையில் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மதுரையில் மேயராக இருந்த மதுரை முத்து என்று சொல்லப்படுகிற நபர் திமுகவை சேர்ந்தவர், இந்த படம் மதுரையில் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் சேலையை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டார். அது மட்டும் இல்லை, அங்கே பட சுருள் வந்தால் அதையெல்லாம் நாங்கள் எரிச்சிருவேன்னெல்லாம் மிரட்டினாங்க. இது எல்லாத்தையும் மீறி மதுரையிலையும் ரிலீஸ் பண்ணார். அதுதான் எம்ஜிஆருடைய பெரிய ரசிகர்களின் வரவேற்பு அவரை அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வெற்றி பெற செய்தது. இப்படி இடைஞ்சல் கொடுத்ததுனால அவருக்கு பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு பெருகிச்சே தவிர குறையலை. அதே மாதிரி தான் அவர் திரும்ப ஆட்சியையும் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதே சூழ்நிலை 2026 விஜய்க்கு அவருடைய கடைசி படமான ஜனநாயகம் ரிலீஸ்லேயும் அவ்வளோ இடைஞ்சல், படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் எக்கச்சக்கமான போராட்டம், இது எல்லாமே மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த ஆதரவு அதிகப்படுத்தியது. இன்னும் ஒன்று என்ன ஆச்சு, அந்த படத்தை லீக் பண்ணாங்க. அதுலேயும் அவருக்கு ஏகப்பட்ட லாஸ் வரும்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி அதை பார்த்த ரசிகர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். அதற்கு காரணம் படம் நல்லா இருக்கா இல்லையா அது ரெண்டாவது விஷயம். ரசிகர்களுக்கு அவங்க தலைவர் எப்படி நடித்தாலும் அவங்க ரசிப்பாங்க. இருந்தாலும் அவர்கள் கண்ணீர் விடுவதற்கு காரணம், எங்களுடைய அண்ணனை நாங்கள் இனிமேல் திரையில் பார்க்க முடியாது புது படத்தில் அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருக்குது. எப்படியோ அந்த படத்துக்கு லாஸ் ஆக்கலான்னு பார்த்தாங்க, அவர் அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தலான்னு பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் ஆட்சியிலேயே அந்த படம் ரிலீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. டைட்டில் கார்டில் அன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா விஜய் அல்லாட்டா இளைய தளபதி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நடிக்கும்னு போட்டிருக்காங்க. இது இதுவே மக்கள் ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. இது எந்த இடைஞ்சல் கொடுத்தாலும் அவர் மேலே மக்கள் வச்சிருக்க பாசத்தை இந்த கட்சிகளால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, என்னதான் வஞ்சகத்தினால இடைஞ்சல் கொடுத்தாலும் நல்ல மனசு இருந்தால் நல்லதுதான் நடக்கும். அவர் அரசியல்லே தோல்வியடையணும்னு நினச்சாங்க. ஆனால் அவர் மாபெரும் வெற்றியை பெற்றார். அதே மாதிரி அவர் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் அந்த ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகணும், இவர் கையில் இருந்து காசு கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருந்துச்சு. ஆனால் நல்ல மனிதர், நல்ல மனசு, கோடா கோடி ரசிகர்களின் எதிர்பார்ப்பு எல்லாமே அவருக்கு நல்லதாகவே நடந்திருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். விஜயினுடைய சினிமா வரலாற்றில் இது மக்களுக்கு என்றைக்குமே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு படம். அது அவருடைய நடிப்புக்கு தான் இந்த படத்தில் மெயினாக எல்லா ரசிகர்களும் பாராட்டு தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த வெற்றி அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மேலும் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜனநாயகம் படம்
மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அந்த அதனுடைய இயக்குனர் மற்றும் ப்ரொடியூசர் பட்ட மன கஷ்டங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களுடன் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்தா எங்களுடைய ஜூடியோ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.